ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1868வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்தின் 4ஆம் திருமொழி, அந்த பாசுரங்களை இன்று முதல் அனுபவிக்க வேண்டும். திருமங்கை ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு பாடக்கூடிய முதல் திருமொழி இந்த 4ஆம் திருமொழி. அதனுடைய முதல் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கலாம். இந்த பாடலில் யசோதை கண்ணனை முளைத்தடம் தன்னை நின் வாயில் மடுத்து உண்ணாய் என்று அழைக்கிறாள். என் குலநாதனே முலை உண்ணவாராய் என்று அழைக்கிறாள். கண்ணனை அம்மம் உண்ண அழைத்தல் இந்த திருமொழி. முதலில் பாசுரத்தை பார்க்கலாம். சந்த மலர் குழல் தாழ தான் உகந்து ஓடி தனியே வந்து என் முளைத்தடம் தன்னை வாங்கி நின் வாயில் மடுத்து நந்தன் பெறப்பெற்ற நம்பி நான் உகந்து உண்ணும் அமுதே எந்தை பெருமானே உண்ணாய் என் அம்மம் சேமம் உண்ணாயே. சந்த மலர்குழல் தாழ தான் உகந்து ஓடி தனியே வந்து என் முளைத்தடம் தன்னை வாங்கி நின் வாயில் மடுத்து நந்தன் பெறப்பெற்ற நம்பி நான் உகந்து உண்ணும் அமுதே எந்தை பெருமானே உண்ணாய் என் அம்மம் சேமம் உண்ணாயே என்பதுதான் இன்றைய பாசுரம். சந்த மலர் என்றால் அழகிய மணமுள்ள செவ்வி பூக்கள். நம்பி பூர்ணனே, எல்லா குணங்களிலும் நிறைந்தவனே. சேமம், சேமம் நலம் பயக்கக்கூடிய என்று பொருள். என் அம்மம் என் முளைப்பாலை என்பது அரும்பொருள். இந்த பாசுரத்திற்கான பொருளை பார்க்கலாம். சந்த மலர் குழல் தாழ தான் உகந்து ஓடி தனியே வந்து என் முளைத்தடம் தன்னை வாங்கி நின் வாயில் மடுத்து நந்தன் பெறப்பெற்ற நம்பி நான் உகந்து உண்ணும் அமுதே எந்தை பெருமானே உண்ணாய் என் அம்மம் சேமம் உண்ணாயே. நந்தன் பெறப்பெற்ற நம்பி, நந்தகோபர் பிள்ளையாக பெற்ற நிறை பண்பனே. நான் உகந்து உண்ணும் அமுதே, நான் விரும்பி சுவைக்கும் அமுதம் போன்றவனே. அவனே அமுதம், கண்ணபிரானே அமுதம், அமுதம் போன்றவனே. எந்தை பெருமானே, என் குலநாதனாகிய தலைவனே. சந்த மலர் குழல் தாழ, செவ்வி பூக்கள், அழகான பூக்கள் அணிந்த அவனுடைய தலை மயிர் அலையும்படியாக தான் உகந்து ஓடி தனியே வந்து, விரும்பி பலராமனை விட்டுவிட்டு தனியே ஓடி வரும்போது அவனுடைய குழல்கள் அப்படியே அலைகின்றதாம், அலையலையாக அலைகின்றதாம். அப்படி ஓடி வந்து என் முளைத்தடம் தன்னை வாங்கி நின் வாயில் மடுத்து, என் முலைகளை கையிலே வாங்கி உன் வாயிலே நிறைத்து கொண்டு சேமம் என் அம்மம் உண்ணாய், நன்மை தரும் என் முலைப்பாலை நீ குடிக்க வேண்டும், உண்ணாய் உண்ணாயே என்று அழைக்கிறாள் யசோதை பிராட்டி. இந்த பாசுரத்திற்கான திரண்ட பொருள் பார்க்கலாம். நந்தகோபர் பிள்ளையாக பெரும்படி வாய்த்த நிறை பண்பனே, நான் மகிழ்ந்து உண்ணும் அமுதம் போன்றவனே, என் குலநாதனான கண்ணபிரானே, சிறந்த மலர்களை அணிந்த குழல் கற்றையானது அலைய நீ பலராமனை விட்டு தனியே மகிழ்ச்சியுடன் என்னிடம் ஓடி வந்து எனது முலைகளை கையிலே பிடித்து உனது வாயிலே நிறைத்து கொண்டு நன்மை தரக்கூடிய என்னுடைய முலைப்பாலாகிய சேமத்தளிகையை உண்ண வேண்டும் என்று யசோதை பிராட்டி கேட்பதாக ஆழ்வார் அருளுகிறார். கண்ணபிரானே, குழல் அலைய அலைய ஓடி வந்து என் முலைகளை உன் வாயிலே மடுத்து பால் உண்ண வேண்டும் என்று அழைக்கிறாள். சந்தமலர் குழல் என்றதனால் செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்டவா என்று பெரியாழ்வார் சொன்னது போல ஏற்கனவே அழகிய மலர்களை குழலிலே சூட்டியிருக்கின்றான் என்பது உணரத்தக்கது. சந்த மலர் குழல், சந்த மலர், அருமையான அழகான மலர்களை அணிந்திருக்கக்கூடிய குழல்.
குழல் தாழ வர வேண்டும் என்றது முலையுண்பதில் உண்டான பேராவல் விளங்கும்படியாக தன்னை பேணாமல் ஓடி வர வேண்டும். குழல் தாழ அது வாட்டில் அலைந்து கீழே விழும்படியாக வர வேண்டும் என்றபடி. தன்னேராயிரம் பிள்ளைகளோடு இவன் விளையாடுகின்றான். ஆகையாலே அவர்களையும் பலராமனையும் விட்டு தனியே வர வேண்டும் என்று அழைக்கிறாள். தன்னை போன்ற 1000 பிள்ளைகளோடு, இடைப்பிள்ளைகளோடு திருவாய்ப்பாடியிலே இவன் விளையாடி கொண்டிருப்பான். ஆகையாலே அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு, அத்துடன் பலராமனையும் தனியே விட்டு தனியே வர வேண்டும் என்று அழைக்கிறார். முளைத்தடம் தன்னை வாங்கி நின் வாயில் மடுத்து. அசோதை பிராட்டிக்கு இப்படியும் ஒரு ஆசை. தன் கையாலே முலையை எடுத்து கண்ணபிரானது திருப்பவளத்திலே தான் மடுப்பது காட்டிலும் அவன் தானே பிடித்து, கண்ணபிரான் தானே பிடித்து தன் வாயில் மடுத்து கொண்டு உண்ணப்பெற்றால் அதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, போக்கியதாதிசயம் கண்டவள் போலும் அசோதை பிராட்டி. என்ன ஒரு ஆசை பாருங்கள். நந்தன் பெறப்பெற்ற நம்பி என்று அழைக்கிறாள். நந்தன் பெறப்பெற்ற நம்பி. நந்தன் பெற்ற நம்பி என்று சொன்னால் போதாதா? ஏன் பெறப்பெற்ற என்கிறார்? ஈஸ்வரனுக்கு இது அலப்பிய லாபம், கிடைக்காத ஒரு பேரு கிட்டுதல் போல என்பது தோன்றுவதற்காகவே பெறப்பெற்ற என்று அருளி செய்திருக்கிறார். நந்தகோபன் பிள்ளையாக பெறும்படியான பாக்கியம் பெற்றவனே என்றவார். இவனுடைய பிறப்பினாலே, கண்ணபிரான் வந்து பிறந்ததினாலே நந்தகோபனுக்கு ஏற்றம், நந்தகோபனுக்கு பிள்ளையாக பிறந்ததினால் கண்ணபிரானுக்கு ஏற்றம் என்பதாகவே நம் ஆச்சாரியர்கள் நிர்வகிக்கிறார்கள், நயமாக உரைக்கிறார்கள். எம்பெருமானுடைய நிர்கேதுக அருளுக்கு, அதாவது எதையும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்காமல் நமக்கு அருள் செய்வதுதான் அவனுடைய நிர்கேதுக அருள் என்று பொருள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய நிர்கேதுக அருளுக்கு இலக்காக பெற்ற ஏற்றம் நந்தன் என்ற சொல் வடிவத்திலேயே விளங்கும் என்கிறார் உரையாசிரியர். உண்மையிலே இவனை மகனாக பெற்ற வசுதேவனை எடுத்துக்கொள்வோம். இவனை பெற்றது யார்? வசுதேவன், தேவகி சிறையில் இருந்தார்கள் அல்லவா? வசுதேவன் என்றால் பணத்தால் விளங்குபவன் என்று பொருள். நந்தன் என்றால் ஆனந்தப்படுபவன் என்று பொருள். உலகத்திலே பணக்காரனாய் இருப்பவனுக்கெல்லாம் ஆனந்தம் உடைமை இருக்கும் என்று சொல்ல முடியாது. பணக்காரன் துக்கமுடையவனாகவும் ஏழை ஆனந்தமுடையவனாகவும் இருக்க நாம் காண்கிறோம். வசுதேவன் கண்ணபிரானை பெறுவதற்கு நெடுங்காலம் விரதம் இருந்தவனாதலால் கண்ணன் பிறந்தவுடன், அவனுடைய முகத்தை பார்த்தவுடன் அவனுடைய நோன்பின் பலன் முழுமையாக அடைந்து விட்டதாகவே, முற்று பெற்றதாகவே ஆகி எண்ணி அவனே தன் பிள்ளையை தலையிலே சுமந்து கொண்டு மதுராவில் இருந்து போய் யமுனையை கடந்து நந்தகோபனிடத்திலே திருவாய்ப்பாடியிலே விட வேண்டியதாயிற்று. நந்தகோபன் எவ்வித நோன்பையும் நெஞ்சிலும் நினைக்காதவனாயிருந்தவனாதலால் அவனுக்கு ஆனந்தமே நித்தியமாக சென்றது. அப்படிப்பட்டவனுக்கு பிள்ளையாக பிறந்தது எம்பெருமான் தனக்கு ஆனந்தமாம். பிறப்பே காரியமாக இருக்கிற சம்சாரிக்கு, நம்மை போன்ற சம்சாரிகளுக்கு பிறவாமை ஏற்றமாவது போலே பிறவாத பெருமாளுக்கு பிறப்பு ஏற்றமாகிறது என்ற சுவைப்பொருளும் நயம்பட இங்கு உணரத்தக்கது. தனக்கு கிடைக்காததை பெறுவதுதானே அவனுக்கு ஏற்றம் அல்லவா? நான் உகந்து உண்ணும் அமுதே என்கிறாள் யசோதை பிராட்டி. தேவர்கள் உண்ணும் உப்புச்சாறு போன்றது அல்ல. தேவர்களுக்கு பார்க்கடலை கடைந்து அமுதத்தை கொடுத்தான் எம்பெருமான். அது கடலில் இருந்து வந்த உப்புச்சாறு தானே அந்த அமுதம். அது போன்றது அன்று யசோதை உண்பிக்கின்ற அமுதம். அமுதினும் ஆற்ற இனிய அமுதம் அன்றோ கண்ணபிரான். அப்படிப்பட்ட அமுதுக்கும் அமுதூட்ட விரும்பி அழைக்கிறாள் யசோதை பிராட்டி. நான் உகந்து உண்ணும் அமுதே என்று கண்ணபிரானை அப்படியே நெகிழ்ந்து அழைக்கிறாள். அம்மம் என்பது கண்ணபிரானுடைய குழந்தை பருவத்திற்கு தகுதியாக யசோதை பிராட்டி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அம்மம் உண்ண வாரா என்கிறாள்.
அம்மம் உண்ணத் துயிலளாயே உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே என்ற பெரியாழ்வார் திருமொழி வரிகளையும் இங்கே ஒப்பு நோக்கலாம். அவரும் அம்மம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறார். நமது சாதாரணமான நம்ம தாய்மார்கள் அம்மம் சாப்பிடு, மம்மம் மம்மம் என்று சொல்வார்கள், அம்மம் என்று சொல்வார்கள். அதுவே தான் இங்கும் அம்மம் உண்ணவாராய் என்று அழைக்கிறார். சேமம், சேமம் என்று சொன்னது சேமம் என்ற வட சொல்லின் விகாரம். அது நலம் பயப்பது என்று பொருள். சேமம் பிரபுக்களுக்கு, அரசர்களுக்கு காவலோடு வரும் சோறு சேமத்தளிகை எனப்படும். அதே போல எம்பெருமானுக்கும் கோவில்களிலே அம்சை செய்வதற்கு அமுது செய்ய எடுத்து வரும்போது அது சேமத்தளிகை என வழங்கப்படும். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்திற்கு அருளியிருக்கிற உரையினை பார்க்கலாம். சந்த மலர் குழல்கள் தாழ, நல்ல அழகான பூக்களாலே திருக்குழல்களை அலங்கரித்து வைப்பார்கள் அல்லவா. சந்தம் அழகு, எந்த அலங்காரமும் செய்யாத போதும் கண்டவரது உள்ளத்தை இழுக்கக்கூடிய குழல் கண்ணபிரானது குழல். அது தாழ, பூவாலே அணி செய்யப்பட்டு கட்டப்படாமையாலே அவை அலைந்து அலைந்து தாழ்ந்து வர. சந்த மலர் குழல்கள் தாழ, தான் உகந்து ஓடி, விரும்பி காதலோடு ஓடி வந்து, தனியே வந்து பலதேவன் என்னும் தன் நம்பியோட பின்கூட செல்வான் என்று பெரியாழ்வார் திருமொழியில பெரியாழ்வார் கூறியது போல, இருவரும் சேர்ந்து யசோதையிடம் பால் குடிக்க வருவார்கள். சேர்ந்து வந்தால் இருவருக்கும் பால் குடிக்க ஓரோர் முலையே கிட்டும் என்பதனாலே கண்ணனை தனியே வந்து என்று அழைக்கிறாள். தனியே வந்து என் முலைத்தடம் தன்னை வாங்கி நின் வாயில் மடுத்து. கண்ணனுடைய செயல்கள் யசோதைக்கு இன்பமாயிருக்கிறது. பாலாலே நிரம்பின தன் முலையை அவனே எடுத்து தன் வாயிலே மடுத்து கொண்டு, நந்தன் பெறப்பெற்ற நம்பி குணைக தசரதோபமக குணைக தசரதோபமக. ராமாயணம் அயோத்தியா காண்டத்திலே வரக்கூடிய சொற்றொடர் இது. பண்புகளாலே தசரதனுக்கு ஒப்பானவர் என்று சொல்வார்கள். நந்தகோபன் அவன் பண்புகளாலே தசரதனுக்கு ஒப்பானவனாம். பரமபதத்திலே எம்பெருமானுக்குள்ள இயல்பான நற்பண்புகளும் ராமனாக அவதரித்து சேர்த்து கொண்ட குணங்களும் சேர்ந்தால் கூட தசரதன் பண்புகளுக்கு ஒப்பாக மார்பளவாக மட்டுமே ஓரளவு இருக்கும், அவ்வளவே என்று இவ்வாறு நஞ்சியர் அருளி செய்திருக்கிறார். பரமபுருஷனாகிய எம்பெருமானுக்கு ஓரிடத்திலே பிறந்து ஓர் நற்பண்பினை தேடி சேர்த்து கொள்ள வேண்டிய தேவையுண்டோ என்று கேட்டார் சுந்தரபாண்டிய தேவர். நாம் சொல்லும் இந்த கூற்றின் சுவையை இவன் அறிந்தலனே என்று நஞ்சியர் அப்படி சொன்னதை விட்டு, பரமபதநாயகனாயிருக்கும் போது எம்பெருமானுக்கு என்ன சிறப்பான அழகு இருக்கிறது என்றாராம் தேவர். எம்பெருமானார் திருவடிகளிலே ஈடுபடாதவர்கள் எம்பெருமானிடம் செய்யப்பட்ட ஏற்றமெல்லாம் புகழரை என்றிருப்பர். பகவத் ராமானுஜர் திருவடிகளிலே, எம்பெருமானார் திருவடிகளிலே ஈடுபடாதவர்கள் எம்பெருமானிடம் செய்யப்பட்ட ஏற்றமெல்லாம் புகழுரை, அவனை புகழ்ந்து சொல்லுவது என்றே இருப்பார்களாம். அவர் திருவடிகளிலே சரணம் புகுந்தவர்கள் எம்பெருமானார் திருவடிகளிலே, பகவத் ராமானுஜர் ஆச்சாரியர் திருவடிகளிலே சரணம் புகுந்தவர்கள் எம்பெருமான் பெருமைக்கு எல்லை இல்லாமையாலே சொல்லப்பட்டனவற்றை எவையோ ஒரு சில சொல்லப்பட்டன, இன்னும் நிறைய இருக்கிறது என்று கொள்வார்களாம். அப்படி எம்பெருமானுடைய பெருமைகள் சொல்ல கணக்கில் அடங்காது என்று சொல்லுவர். சொல்லப்படாத பண்புகளின் திறமே பெரிது என்று அவர்கள் இருப்பார்களாம். சத்தியேன அதிவததி, சத்திய பண்பை மிகவும் புகழ்ந்து பேசுகிறார்கள் என்பார்கள் அல்லரோ. நந்தன் பெறப்பெற்ற பிள்ளை, எம்பெருமானுக்கு நந்தகோபன் மகனாயிருப்பது, எம்பெருமானுக்கு நந்தகோபன் மகனாயிருப்பது கிட்டப்பெறாத பேறு கிட்டியது போல இருந்ததாம். நந்தன் பெறப்பெற்ற பிள்ளை, எம்பெருமானை பிள்ளையாக பெற்ற ஏற்றமுடையவன் நந்தகோபன். பிதரம் ரோசையாமாச, தந்தையை மகிழ்வித்தான். யார்? எம்பெருமான் தன் தந்தையான நந்தகோபனை மகிழ்வித்தான் என்று நந்தன் ஆசைப்பட்டன்றோ எம்பெருமான் அவனுக்கு மகனாக தோன்றினான்.
அதனை பெரும் பேராக கருதினான். பிறக்கிற பிறக்கிற பக்தர்களுக்கு பிறவாமை ஏற்றம் ஆவது போல அல்லவா எம்பெருமானுக்கு பிறப்பெடுத்தலும். பிறக்கிற பக்தர்களுக்கு, பக்தர்கள் எல்லாம் ஒன்றுதான், பிறவாமை ஏற்றமாவது போல் அல்லவா எம்பெருமானுக்கு பிறப்பெடுத்தலும். அவன் பிறப்பிலி அல்லவா, அவனுக்கு பிறப்பு சாதாரணமானதல்ல, அவன் பிறந்ததுதான் ஏற்றம். நான் உகந்து உண்ணும் அமுதே என்று அழைக்கிறாள் யசோதை பிராட்டி கண்ணன் எம்பெருமானை. தேவர்கள் நுகரும் அமுதத்திலும் அந்த உப்புச்சாறு அதை காட்டிலும் வேறுபட்ட அமுதம் கண்ணன். எந்தை பெருமானே, எம் குலநாதனே, நந்தன் பெறப்பட்ட நம்பி என்பது தொடங்கி எந்தை பெருமானே என்பது முடிய, நந்தன் பெறப்பட்ட நம்பி, நந்தன் பெறப்பெற்ற நம்பி, நான் உகந்து உண்ணும் அமுதே, எந்தை பெருமானே, எம் குலநாதனே என்று அழைப்பது முடிய, கண்ணன் விரும்பி வந்து தன் முலை உண்பதற்காக அவனை புகழ்ந்து அழைக்கிறாள் யசோதை. என் அம்மம் சேமம் உண்ணாயே, என்னுடைய பாலாகிய பாதுகாக்கும் பொருளை சேமம் எடுத்தது என்று கூறுவர் அல்லவோ, அப்படிப்பட்ட அம்மம் என் முலைப்பாலை வந்து உண்ணாய் என்கிறாள். சேமம் ஆவது அரசர்களுக்கு காவலோடு வரும் சோறாகும், உணவாகும். அதுபோன்ற பாதுகாவல் உடையது யசோதையின் முலைப்பால் என்பது என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. ஏனென்றால் அவ்வளவு சேமம், அது அவ்வளவு நல்லது, அது பாதுகாவல். அது அந்த அந்த எப்படி இவள் கொடுத்தாளே, பேயாக வந்த தாய் போல வந்த பேச்சி பூதனை, அவள் விஷம் கலந்து விஷம் தடவி கொடுத்தாள் அல்லவா, அப்படிப்பட்ட பால் அல்ல யசோதை பிராட்டி கொடுப்பது. அதனாலே இது மிகவும் பாதுகாப்பானது. வந்து அப்படிப்பட்ட என் அம்மம் பாதுகாப்பாக வந்து உண்ணாய் என்கிறார் யசோதை பிராட்டி பாவனையிலே ஆழ்வார் அப்படி அருளியிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். அற்புதமான ஒரு பாசுரம். சந்த மலர்குழல் தாழ தான் உகந்து ஓடி தனியே வந்து என் முளைத்தடம் தன்னை வாங்கி நின் வாயில் மடுத்து நந்தன் பெற்ற நம்பி நான் உகந்துண்ணும் அமுதே, எந்தை பெருமானே, உண்ணாய் என் அம்மம் சேமம் உண்ணாயே என்ற இந்த அற்புதமான இந்த முதல் பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரை பெருமன்னர், பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.